பாலாஜி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு இருக்கிறேன். உலகெங்கும் பாரதம் தலை நிமிர்ந்து உலகத்தின் குருவாக பாரதம் வர வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தாயகத்தின் ஸ்தாபகர் எட்கேவர் அவர்கள் எப்படி குறிக்கோள் கொண்டு நம்முடைய பாரதத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய சங்கத்தை ஆரம்பித்து அதை நிறைவேற்றும்படியான ஆரம்பம் 2014 ஆரம்பித்து இன்று உலகத்தின் குருவாக மட்டுமல்ல, உலகத்திற்கே தலைவனாகவும், குரு வேறு தலைவன் வேறு என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். குருவாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடியது பாரதம் மட்டுமே என்று இங்கிலாந்தின் மட்டுமல்ல, சுவிட்சர்லாந்தின் பிரதமர்களும் நம்மை கூறும் அளவிற்கு வளர்ந்திருக்கிற நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை வணங்கி, அதேபோல் அவருக்கு உறுதுணையாக, நண்பனாக, தலைவனாக எல்லாமாகவும் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் வணங்கி, நம்முடைய கட்சியை இந்த அளவிற்கு உயர்த்தி நம்மை வெற்றி பெற வந்திருக்கும் நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும், அமைப்பின் சிகரமாகவும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை இன்று அழகாக வளர்த்தி கொண்டிருக்கும் நம்முடைய கேசவ விநாயகஜி அவர்களுக்கும், நம்முடைய இளம் புயலாக பெருங்கோட்டம் முழுவதும் சுற்றி எல்லோரையும் ஊக்கமளித்து கொண்டிருக்கும் நம்முடைய மாநில செயலாளர் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கும் அவருக்கு இன்றைய திருமண வாழ்த்துக்களையும் கூறி, அதேபோல் என்னுடன் பயணம் செய்து தன்னார்வ தொண்டின் மாநில செயலாளராக இருக்கும் அருமை தம்பி தினகரன் அவர்களுக்கும், பொருளாளராக என்னுடன் பயணம் செய்து இன்று பயணம் செய்து கொண்டிருக்கும் அருமை தம்பி பாலாஜி அவர்களுக்கும், அதேபோல் என்னுடன் மண்டல தலைவராகவும் மாவட்ட பொதுச் செயலாளராகவும் எனக்கு மாவட்ட தலைவராகவும் இருந்து அருமையான ஒரு பயணம் செய்து இனி செய்யூர் சட்டமன்றத்தின் பொறுப்பாளராக வருகை தந்திருக்கும் அருமை சகோதரர் வி பலராமன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, அதேபோல் எனக்கு இளைஞரணியின் கோட்ட பொறுப்பாளராக இருந்து இன்று என் எதிரில் அமர்ந்திருக்கும் முன்னாள் மாவட்ட தலைவர், கூட்டுறவு பிரிவின் இணை அமைப்பாளர் அருமை தம்பி சிவசெந்தமிழ் அரசு அவர்களுக்கும், உன்னுடைய இந்த வயசானாலும் நீ சின்ன பையனா இருக்கனால எங்களுக்கு கண்ணு தெரியுங்க அவர்களுக்கும், அதே போல் ஊக்கமென பாரதிய ஜனதா கட்சியில் சுற்றும் சூறாவளியாக பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய மகளிர் அணி தலைவராக இருக்கும் பொழுதும் நாம் கொடுத்த பணிகளை எல்லா மண்டல்களிலும் பயணம் செய்து எல்லா மண்டலிலும், அதுவும் குறிப்பாக 2வது முறை பூர்த்தி செய்திருக்கிற செங்கல்பட்டு திருக்கொள்குன்றம் தெற்கு மண்டலின் இன்று ஸ்ரீதர் கவனிக்கையா அதற்கும் ஒரு பொறுப்பாளராக இருந்து, அதே மாதிரி ஊராட்சி மண்டலுக்கும் பொறுப்பாளராக இருந்து, அதையும் தேர்தலில் பயணம் செய்து வெற்றி காண வைத்த மகளிர் அணியின் மாவட்ட துணை தலைவராக இருந்து இன்று மாவட்ட பொதுச்செயலாளராக இருக்கும் அருமை சகோதரி மலர்மதன் அவர்களுக்கும், அதேபோல் இந்த செய்யூர் சட்டமன்ற தொகுதியின் இணையமைப்பாளராகவும் அருமையான ஒரு மனித குலத்தில் புகழ் வாய்ந்த நம்முடைய அருண்கோவண்ணன் அவர்களுக்கும், மேடையில் இருந்தவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து விட்டேன். என் எதிரில் இன்று ஆட்சியை பிடிப்பதற்காக காத்திருக்கும் முன்னாள் வேலை செய்தவர்களும் முன்னாள் வேலை செய்யாதவர்களும் இல்லை, எனக்கு அந்த உரிமை இருக்கு. முன்னாள் வேலை செய்தவர்களும் முன்னாள் வேலை செய்யாதவர்களும் யாவரும் இணைந்து இந்நாள் நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கிறோம் என்று வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அணி தலைவர்களுக்கும், பிரிவு தலைவர்களுக்கும், அணி பிரிவின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பெருமாளோட ஆசீர்வாதத்தோடு வழங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக சிறப்பு. எனக்கு வாழ்த்துறை மட்டும்தான், நான் கருத்துக்குள் வரவில்லை.
ஏனென்றால் இன்று அடுத்தது நம்முடைய மாவட்ட தலைவர் இதை அருமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய டாக்டர் பிரவீன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நான் கடைசியாக சொல்லணுன்றதுக்காக அதை விட்டுருந்தேன். அதை போய் எனக்கு சொல்லிட்டேன். நீங்கள் மிக மிக முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா என்னுடைய அருமை சகோதரர் நம்முடைய பலராமன் சொன்ன மாதிரி 27 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மாவட்ட தலைவர் ஆனாராம். நான் 14 வருஷத்துக்கு அப்புறம் மாவட்ட தலைவர் ஆனேன். அப்போ உங்களுக்கெல்லாம் வெகு விரைவில் 2 வருடத்தில் 3 வருடத்தில் 1 வருடத்தில் எல்லாம் ஒரு வாரத்தில் எல்லாம் உங்களுக்கு பொறுப்பு வந்திருக்கிறது என்று என்னால் பார்த்த மாதத்திலேயே என்னால் கூற முடியும். அவ்வளவு விவரங்கள் தெரிஞ்சவன் தான் நான். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மாவட்ட தலைவர் எவ்வளவு ஒரு சந்தோஷமாக சொன்ன வார்த்தை அல்ல, வருத்தத்துடன் கூறிய வார்த்தை. உண்மையை என்றும் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமுடைய நம்ம டாக்டர் பிரவீன் அவர்கள் நோயாளிகளை கவனிக்கிறவர் இல்லையா, அதனால் அவர் அந்த நோயின் தன்மையை சொல்லக்கூடியவர், ஒரு தன்மை உள்ளவர். 50லிருந்து 60% தான் இதுவரையில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் பூத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. இன்னும் 40% பெறவில்லை என்றால் அதையெல்லாம் பூர்த்தி செய்வதற்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். 50-60% என்பது மாவட்டம் எலெக்ட் ஆவதற்கு தயாரானது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு உள்ள விஷயங்களை நீங்கள் வெகு விரைவில் செய்து இந்த மாவட்ட தலைமையில் நாங்கள் இந்த செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தை வெற்றி கொண்டோம் என்று கூறி நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.